ஒரு வழியாக வண்டி சாவி வறுத்து வந்துட்டாங்க. ஸ்கிட் ஆகிடுச்சா இல்லை இவர் கொண்டு போட்டாரா? அவங்க ஒன்று ஓரமாக வந்துருக்காங்க போல, கொஞ்சம் ஏறினோன்னே அடிச்சுட்டாங்க. போங்கடா போங்கடா, வாழ்ந்துட்டு போங்கடா, இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுடா, போங்கடா. டே ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிட்றான், அவன் சாப்பிட்டு போட்டு போய். டேய் சாணிங்க, இறங்கிருக்கு சொல்ல போ. ஏய் இறங்கிருக்கே இப்போ. அதில் இறங்கிருக்கு, அதில் இறங்கிருக்கு. யானை கீழே இருக்கு. யானை கீழே இருக்கு. அது தெரியாம அங்கே இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இப்போ போட்டு சொன்னியாது. இப்போ இறங்குறது இந்த இடத்த பாரு, இறங்கிருக்கிறதா? வேணாம் வேணாம், வா போலாம். டிஎஃப் இங்கே பாருங்க, இப்போ கீழே சாணி போட்டிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து மேலே வந்து இறங்கின தடம். சாமி டேய், அடுத்தது யானை தான்டா கன்ஃபார்ம்டா. டேய் சுற்றி முற்றியும் பார்த்துட்டே போகணும் மாட்டுக்கு, எந்த பக்கம் எதுவும் நிற்கனே தெரியாதாட்டுக்கு. இது பாருங்க, இதெல்லாம் நேற்று முந்தானத்தை போட்டதாட்டுக்கு. அது பாரு இப்போதான் போட்டிருக்கு. மருதா, நம்ம பசங்களுக்கு யானை சாணி கொண்டு போவோமா? அடங்கம்மால வண்டி திருப்பு. இப்போ போட்ட சாணி தான் எடுத்துட்டு போனோம். அப்படியா? சரி பார்த்துக்கலாம். பசங்களுக்கு யானை சாணி கொண்டு போகலான்னு பார்த்தேன். கடவுளே, கடைசி வரைக்கும் யானையை பார்க்க மாட்டேன். அட்லீஸ்ட் யானை சாணியாச்சும் கொண்டு போய் காட்டலான்னு பார்த்தேன். அதையும் வேணாம், போகிறப்பல அவங்களே பார்த்துருப்பாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க பசங்க. A few moments later. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டேன். சிறப்பாக பண்ணிட்டேன். ரியாலிட்டியா இல்லை ஒன்று கூட பேசுறதுனால உனக்கு மறந்து போச்சா? ரெண்டு ஏதாச்சும் உண்மை சொல்லு. வாய்ப்பே இல்லை, நீ பாட்டே கிடையாது, பொண்ணோடு தான் பேசிட்டு இருந்தேன். என்னவா 10 கிலோமீட்டரா? அடங்கம்மால இந்த ஒரு ஆள் பண்ண ஆள் தாங்க, வேறு யாரும் இல்லை. அந்த ஆள் பண்ண ஆள் தான். பொண்ணுங்க கூட பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டு மயங்கி என் வண்டி சாவி பாக்கெட்டில் போட்டு அவர் பாட்டுக்கு அவர் வண்டி எடுத்து நான் அப்புறம் போயிட்டார். என்னை காக்க வச்சு நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து யானை வந்து மெதுப்படாமல் போயிட்டேன். நான் இருந்தது கொஞ்சம் மேலே தான், யானை மேலே இருந்து இறங்கியிருக்கு. இவனுங்களும் இன்னும் அதிரிப்பள்ளி போகல. ஏன்னா எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வண்டிக்கு பக்கமாக, நான் 8 வண்டியா 7 வண்டி பக்கமாக நம்ம தான் டிக்கெட் வாங்கணும். ஸோ அதனால் டிக்கெட் எங்கள்கிட்ட இருக்கிறனால அதிரிப்பள்ளிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டுக்குள்ளே இத்தனை வண்டி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களார எவ்வளோ பண்ணுவாங்க. வசமாக மாட்டினாச்சுப்போ. இது மேலே வண்டி பறக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்ன ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டே இருந்தோம், எவ்வளோ பொறுமையாக வந்துட்டு இருந்தோம். ஆனால் யானை கூட இன்னும் ஒழுங்காக பார்க்கலடி. யானை சாணி தான் பார்த்தேன் தவிர யானையை ஒழுங்காக பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு யானையாச்சும் கண்ணில் தூரத்து வந்து பார்த்துட்டு ஆசை தீரும்னு பார்க்குறேன். நாங்களும் எவ்வளோ தான் பொறுமையாக வர்றது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் வர வழியில் அவ்வளோ அழகு டிஆர்எஃப், எவ்வளோ அழகு, கொஞ்சம் நஞ்சம் அழகு இல்லை. இந்த வாட்டர் ஃபால்ஸ் அங்கே ஒன்று இருந்துச்சு பாருங்க, அது வேறு மாதிரி. எவ்வளோ தண்ணி போகுது பாருங்களேன். இது ஃபுல்லாக அதிரப்பள்ளி போய் தான் போகணும். நீங்கள் என்ன ஒரு செல்லம்? கோயம்புத்தூரேவா? பொறுமையாகவே போகலாம். 11 கிலோமீட்டர் தான், வர வழியும் இல்லை. அங்கே போயிட்டு பொறுமையாக போகலாம். சார்ஜ் எதான்னு பார்த்துக்கோ. இதில் குதிச்சா என்ன தெரியுமா? ஆனால் ஃபாரஸ்ட் ரைடு அற்புதமாக இருக்குது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த திகில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கூட இல்லை. நாங்கள் இன்ன வரைக்கும் இவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு மான் தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வளர்ப்பு மாடு, அதாவது எருமை மாடு, வளர்ப்பு எருமை மாடு தான் பார்த்துருக்கோம். மற்றபடி காட்டெருமை கூட ஒழுங்காக பார்த்ததில்ல. காட்டெருமைனா பைசன் வேறு பஃபலோ வேறு, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த இது நான் ஒன்று சொல்கிறேன். ஆனால் இன்ன வரைக்கும் ஒன்று கூடயும் பார்க்கல. அது எங்கள் அதிர்ஷ்டமோ இல்லை அவங்க அதிர்ஷ்டமோ ஒன்றும் தெரியல. விடுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு வேண்டியதான். ஸோ இவ் ஒன்று தடங்கள் வேணால் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் உனக்கு மாட்டோம். வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி சிறப்பாக பார்ப்போம். A few moments later. ஸோ டிஆர்எஃப்
கரெக்டாக இதுதான் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டு. ஸோ இங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே ஒரு என்னது வலப்பாறையா, அது வழுக்கப்பாறையிலேருந்து ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் பண்ணவே விடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்த வழியில் பார்த்து போக வேண்டியதான். நீங்கள் அதை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுக்காமல் வந்தீங்கன்னா இங்கேருந்து ரிட்டன் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்த வழியிலே பார்த்துட்டு போக வேண்டியதான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு வால்பாறை ட்ரிப் வர மாதிரி இருந்தால் அதிரப்பள்ளி பார்க்கணுன்னு வந்தால் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வழுக்கப்பாறையில் வந்து பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் வந்து இங்கே செக் பண்ணுவாங்க, எத்தனை வண்டி நம்பர், எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. அந்த பாஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே அலோவே பண்ணுவாங்க அதிரப்பள்ளிக்குள்ளே. போலாமா சொல்லலாம்? இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைல்ல, டேரெக்டாக இதுதான் இல்லை, 4 கிலோமீட்டர் தானே. போகிற வழியில் ஒரு அருவி இருக்கும். சரி பார்க்கலாமா? நான் கூட போலீஸ் அதிகம் இருப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் கேரளாக்குள்ளே வந்து மோட்டோ விளாக் நாட் அலோடுன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய நல்ல பேனே நிறைய பேருக்கு தெரியும், நியூஸ்லேயே போட்டிருக்காங்க. பட் ஆனால் இங்கே கேரளாக்குள்ளே தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட் சைடு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு கவனிக்கிறதில்ல, கண்டுக்கிறதில்ல, ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஏன்னா நாங்கள் இதுக்கு இன்ன வரைக்குமே 2 செக் போஸ்ட் கிராஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே கேரளா போலீஸ் தான். நடுவில் கூட கேரளா போலீஸ் பார்த்தாங்க. எந்த ஒரு போலீஸுமே வந்து கேமராக்கு ஃபைன் போடுறேன் அந்த மாதிரி, கேமராக்கள்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே சொல்ல கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். ஏன்னா நம்ம அதிரப்பள்ளி வந்துட்டு போனதுக்கு நம்ம வ்ளாக் தான் ஆதாரம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம கேன்சல் பண்ணாங்கன்னா உள்ளார வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே நம்ம இங்கே மோட்டோ விளாக் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணலானோ தனியாக இதுக்கு மேலே நம்ம அதுக்கு மவுண்ட்லாம் வாங்கணும். டிஆர்எஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வண்டி அப்கிரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம திடீர்னு வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. உடனே எடுத்து கீழே வைசரில் ஃபிட் பண்ணுறதோ அது மாதிரி வேறு ஏதாச்சும் மவுண்ட் போட்டு ஒயரிங் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்பீக்கர் ஒயர் அதை தூக்கிட்டு வந்து சொறி விட்டுணும். குட்டி அருவி. ஆனால் நீங்கள் வரும்போது இந்தாண்ட வால்பாட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வரும்போது வர வழியிலலாம் குட்டியான அருவி, அந்த ரோட்லேயே சில அருவிலாம் ஓடும், தண்ணி பாட்டுக்கு அழகாக இருக்கும் பார்க்கவே. அது இப்போ போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஒரு ஆறு மாதிரி ஓடுது. சரியான ஆறு, பெரிய ஆறு அடிச்சுட்டு தண்ணி ஓடுது அது பாட்டுக்கு. பசங்க முன்னாடியே அதிரப்பள்ளி போயிருப்பானுங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு. இப்போ எங்களுக்கு பின்னாடி வருது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மொத்தம் என்னோட சேர்த்து 4 வண்டி வருது. மற்ற 3 வண்டியுமே முன்னாடி போயிருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா உண்மையாலுமே நாங்கள் பண்ணது லேட்டு, வேறு வழியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அதிக அனிமல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆறு, அதுவும் இல்லாமல் இந்தாண்ட ஃபுல்லாக மக்கள் அதிகம் நடமாடுறாங்க. அதுவும் இந்த டைமில் வந்து என்ன, இன்னொருத்தர் நடுவில் ஒருத்தர் விளாகர் பார்த்தோம்ல, டீம் ஃப்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்க சொன்னது எப்படின்னா இந்த டைமில் வந்து க்ரௌடு அதிகமாக இருக்கிற டைம். இந்த டைமில் ஒட்டே என்னடா இது சுவாமி அற்புதமாக இருக்குது. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்க மாட்டுக்கு. சொல்லலாம் இது அருவி பேர் என்ன? சொல்லலாம் இது அருவி பேர் என்ன? இந்த அருவி பேர் என்ன? டே சாமி, எனக்கு ஆக இங்கே நீர்வீழ்ச்சி பார்க்குற மாதிரியே இருக்குது. அது என்ன இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும். ஹைட்டில் இருந்தாலும் இந்த அளவுக்கு தண்ணி வருது பாருங்களேன். எங்கே இருந்து தண்ணி இவ்வளோ தண்ணி வருது? எங்கேயா மழை பெய்யுது? அதுவும் இவ்வளோ ஹைட்டில் இருந்து எவ்வளோ தண்ணி கீழே இறங்குது பாரு. சாமி அதிரப்பள்ளியெல்லாம் எனக்கு இதே ஆச்சரியமாக இருக்கு. எங்கேயா மலையிலேருந்து இவ்வளோ தண்ணி ஊற்றெடுக்குது ஒன்றுமே எனக்கு புரியல. புரியல. போக வேண்டியதான் எங்கேயாச்சும். போகலாம். எங்க இவன் போயிட்டான்? அவன் கார்த்திக் எங்கே போயிட்டானா? இதுக்கு மேலே நம்ம கூட வேலைக்கு ஆகுதான்னு சொல்லி விட்டு போயிருப்பான். முன்னாடி போயிடலாம். பிளான் ஒன் டே பிளான் பண்ணாலும் இதுக்கு லைக் போடாது. அட்லீஸ்ட் இந்த பக்கம் வரத்துக்கே நம்ம ஒரு நாள் பிளான் பண்ணி எங்கேயாச்சும் நடுவில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும் மாட்டுக்கு. ஆத்தி எங்கே வந்து எத்தனை நாளாக இருந்து வந்தீங்க? வரும்போது 1-2 வண்டி தானே வந்துட்டு இருந்தீங்க. எப்போ திடீர்னு எத்தனை வண்டி வந்தீங்க? இல்லை தேனிக்காரா எங்கடா மாட்டிகிட்டு இருக்க? எம்மாடி என்ன இது நெட்டுக்கு நிற்கிது? ஏங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஆத்தி இந்த ஒரே ஒரு பஸ்ஸுங்க, இந்த ஒரு பஸ்ஸு நான் போக விட்டுருந்தா இல்லை எல்லாரும் வண்டியும் சருன்னு போயிருக்கலாம். ஸோ இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஃபுல்லாக எல்லாம் முடிச்சு வச்சுருக்கானுங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இங்கே நான் பார்த்ததுலேருந்து எல்லா வண்டியுமே கேரளா தாங்க.
இங்கே பாருங்க, இது கேரளா. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிஎன் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 வண்டி நிற்கிது, நம்பாளுங்களாம் இருப்பான். அதில் ஒன்றும் நம்பாள். எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளா தான். இதுதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற இதாக ஆட்டுக்கு. ஐயோ எங்கேயா இதே பின்னாடி ஏதோ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதெல்லாம்? ஓ அதான் எனக்கு கேட்டா. ஏன் போய் இவ்வளோ தூரம் வச்சு போயிட்டு தான் சொல்லலாம். ஏன் கேட்டு வந்துடும் சொல்லலாம். மணி 4 மணி தான் ஆகுது. இவ்வளோ தெரில. பா இவ்வளோ தூரம் ஆச்சியா, போயிட்டு வந்துடலாம்யா. வந்தது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது என்னத்துக்கு? சிறப்பான தரமான சம்பவம்னா கேட்டு பூட்டிருக்கு. ஸோ உள்ளார யாரும் அலோவ் பண்ணலான்றாங்க. இப்போ பசங்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் மோட்டோ சந்துரு கிளம்பிட்டபடி. டைம் பார்த்தீங்கன்னா 3:51, 4 மணி. இன்னும் மோட்டோலாம் எங்கே இருக்காருன்னு தெரியலையா வேற. அது போகலாமா அதிரப்பள்ளி வாட்டர் பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாமா உள்ளார? வண்டி இங்கே போடலாமா? மேலே தான் பண்ணணும். அப்படியா? சரி என்ன சொல்லலாம், பார்த்துட்டு போயிடலாம். சொல்லலாம் ஃபோன் பண்ண முடியாது. சொல்லலாம் எங்கே சொல்ல வண்டி போட்டிருக்கேன்? ஓ சாமி, போலாம் பண்ணுறேன். பார்க்கிங்க்கு பிளேஸ் போட்டிருக்காங்க. போடுங்க அக்கா மக்கா. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. இப்படி திருப்பி போடு. இப்படி 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 சொல்லலாம். இப்படி போடு. பார்க்கிங் பிளேஸ் எப்படி போட்டிருக்காங்க வர, எவ்வளோ பெருசு. மழையே அப்படியே ஊற்றிட்டாங்க பார்க்கிங்ன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறேன்னா பின்னாடி போடு. அப்படியே பின்னாடி போடு. அவ்வளோதான். அங்கே அப்படியே விட்டுரு. அப்படியே விட்டுரு. சாயம் எப்படி சாயம்? ஸ்டாண்டு போடு. ஏன்னா கரெக்டாக வந்துச்சுலாம். ஸோ இதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ள போக வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு இது திங்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறது தெரில. திங்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அதை பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிட்டு இருப்பேன்.